வணக்கம் சோழ நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தா அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்கிறது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் கடகராசிக்கு ஒரு சாதகமான அமைப்புகளில் செயல்பட்டு வருது. அதனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். காரியத்தில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய காரிய திறன் மேம்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இது உங்களுக்கு அமையும். அதாவது ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி சிக்கலான விஷயங்களை கூட சிறப்பாக கையாளக்கூடிய திறன் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால் கடகராசிக்காரங்க ரொம்பவுமே காரியத்திறன் மிகுந்தவங்களாக இந்த மாதம் காணப்பட்டு வருவீங்க. தவிர சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் பிடிவாதத்தனம் என்பதும் அதிகமாகவே இருக்கும். அதாவது எல்லாத்துலேயுமே முழுக்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அதில் பிடிவாதத்தனம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். சில நேரங்களில் சாதுவாக இருப்பீங்க, சில நேரங்களில் சரவெடியாக வெடிக்கவும் செய்வீங்க. ஸோ அதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வேலை விஷயங்கள் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி ரொம்பவுமே சிறப்பான அணுகுமுறைகளை பார்க்கலாம். இது வரைக்கும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை கூட
அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இது அமையும். புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும், முயற்சிகள் பலிதமாகும். நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. அதனால் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தவிர இந்த மாதம் சில எதிர்பாராத வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரலாம். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக கெரியர் ரிலேட்டடாக நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடகராசிக்காரங்க உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் கேஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையிலே பலன் கொடுக்கவும் செய்யும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதம் சில கிரக அமைப்புகளால் பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பெற்றுட்டு வருவீங்க. பெரிய அளவில் சேமிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட பொருளாதார ரீதியான சங்கடங்கள் குறைந்து வரவே செய்யும். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில சாதகமான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். தவிர இந்த ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஸோ சொத்து சுகங்கள்னு சொல்லக்கூடிய வீடு நிலவரங்கள், வாகன ரீதியான விஷயங்களையும் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில மாதங்களாக குடும்ப வாழ்க்கை என்பது மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற நிலையாக இருந்துட்டு வந்திருக்கும். பட் இருந்தாலும் எப்படியோ எல்லாத்தையும் சமாளித்து வந்திருப்பீங்க. இந்த மாதம் குடும்ப நிலைகளில் எந்த ஒரு பெரிய சிக்கல்களும் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கூட கொஞ்சம் அனுகூலமான நிலைகளே செயல்பட்டு வரும். குடும்ப உறவுகளும் கூட பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டே வருவாங்க. இதனால் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருந்துகிட்டு இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளில் இருக்குது. இது சார்ந்த முயற்சிகள் காரியங்கள் செயல்பாடுகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். திருமண அமைப்புகள் இடைப்பட்ட காலங்களில் சின்ன சின்ன மன வருத்தங்கள், தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது பார்த்து வந்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் அதெல்லாமே நிவர்த்தியாக ஒரு நல்ல நிலைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ திருமண அமைப்புகள் சாதகமான நிலைகளில் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாகவே இருக்கும். பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க. கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்பட்டு வந்த வாழ்க்கை துணை இந்த மாதம் பெரிய அளவில் கருத்து வேற்றுமைகள் இல்லாமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வரவே செய்வாங்க. குழந்தைகளும் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருந்து வருவாங்க. குழந்தைகளுடைய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வரையும் குழந்தைகள் தேவையிருந்து செயல்பட்டு வரவும் செய்வீங்க. அதனால் குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை முன்னேற்றங்களை நோக்கி போகும். உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான நிலைகளிலே இருக்குது. பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லை. ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளையே பார்க்கலாம். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. வேலை பளு அதிகம் இருக்கிறதுனால உடல் சோர்வுகள் இருக்கலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உடல்நல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மாணவர்களுடைய இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்ல விதத்தில் கைகூடி வரும். மாணவர்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்யும்னு கூட சொல்லலாம். இது மாணவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த டென்ஷன், குழப்பம் போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி போவாங்க. காரியங்களில் அவசரத்தை தவிர்த்துக்கங்க. நிதானத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் பெற முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.